என்னுடைய முதல் படம் மெரினாவோட ஆடியோ லான்ச் ஞாபகம் இருக்கு. மொத்தமா ஒரு 50 பேர் இருந்தோம். அங்கிருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அமரன் படத்துக்கு முன்னாடி இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 83. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1985 சிவகங்கையில சிவகார்த்திகேயன் பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர்ன்றதுனால பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இதனாலே சிவகார்த்திகேயன் நல்லா படிச்சு ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு நாள் இவங்க அப்பா இறந்து போறாரு. சின்ன வயசுலயே அக்காவோட படிப்பு, ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்னு நிறைய பொறுப்புகள் இவருக்கு வருது. அந்த இடத்துலயே உடஞ்சு போய் உட்காராம தனக்கு பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்ணலான்னு இன்ஜினியரிங்கை விட்டுட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மீடியா ஃபீல்ட சூஸ் பண்ணி பல கனவுகளோட சென்னைக்கு வராரு. இங்க கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு தங்கி நிறைய வாய்ப்புகள் தெரிய அலைகிறாரு. அப்படி ஒரு நாள் ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆகி கலக்க போவது யாருல ஸ்டாண்ட் அப் காமெடியனா உள்ள வராரு. அண்ட் அதுல டைட்டில் வின்னர் ஆன பிறகு விஜய் டிவி இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வராரு. 7 வருஷம் கழிச்சு ஒரு டைரக்டர் இவருடைய ஹோஸ்டிங் திறமையை பார்த்துட்டு ஒரு படத்துக்காக